வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ராஜலக்ஷ்மி வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால் மகா பணம் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ராஜலக்ஷ்மி வந்து அவங்கள போட்டு செமையாக திட்டுறாங்க. அந்த டைமில் சூர்யா வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி மகா வந்து அடிக்க கை ஓங்கும்போது கரெக்டாக சூர்யா வந்து தடுத்து என்ன பண்ணுறாரு, ராஜலக்ஷ்மிக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, மகா மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் பணம் கொடுக்க சொன்னேன், அதனால தான் கொடுத்தா, இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும், ஆனால் அது கூட தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு பேசுகிறாரு. உன்னை ராஜலக்ஷ்மி தனியாக ஏற்று பேசிட்டாருன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை வீட்டில் சாப்பிடாம வேணும்னே வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாங்க. இதை பார்க்கும்போது வந்து மனசு கஷ்டப்படுறாரு சூர்யா. இந்த சூழ்நிலையில் நான் செய்கிறது தப்பே கிடையாது, ஏன் இவ்வளோ நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து பத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுத்து நீ தனியாக போடணும்னா தனியாக போய்க்கோ, சொத்தை பிரிச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இந்த சூழ்நிலை ராஜலக்ஷ்மிகிட்ட மகா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உங்களை தூரம் வச்சுட்டாங்க, என்ன கிட்ட வச்சுட்டாங்க, அதனால் வந்து இதுக்கப்புறம் நான் தான் அவங்க கூட இருக்க போகிறேன், நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லி விட்றாங்க வேணும்னே. அதனால் வந்து ராஜலக்ஷ்மி செமையாக டென்ஷன் ஆகி இவளுக்கு இவ்வளோ திமுறா இதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்காரங்களை நிப்பாட்டிட்டு வந்து மகாவை எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன், தான் அம்மா தாங்கிட்ட எல்லாக்கிட்டையும் பேசிட்டாங்க, சகஜமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. மகாவை வந்து தூக்கி சுற்றுறாரு. உடனே வந்து மகா யோசிக்கிறாங்க, இல்லைங்க உங்கள் அம்மா வந்து எதுக்கோ தான் பிளான் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. சூரியன் அம்மா மறுக்கிறாரு. சூழ்நிலையில் மகா வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து வந்து நிறைய சிலைகள் எல்லாம் உருவாக்குறாங்க. இந்த பிஸ்னஸை எப்படியாவது கெடுக்கணும், மகா வந்து வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கௌதம் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய அடியாட்கள் எல்லாம் அனுப்பிச்சு அவங்க அப்பாவை வந்து அடித்து அந்த வந்து விக்கிரகம் எல்லாத்தையுமே வந்து செஞ்ச சிலைகள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறதுன்னு அழுகுறாரு. இதை பார்த்து மகா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. சூர்யா வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சூர்யாவை போய் முன்னின்று என்ன பண்ணுறாரு, அந்த லாரியை மடக்கி பிடிச்சி அந்த சிலைகளெல்லாம் காப்பாற்றி மகா கிட்ட ஒப்படைக்கிறாரு. மகா வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூர்யாவும் வேறு வழி இல்லாமல் அப்படியே ஹக் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து சூர்யாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பேமெண்ட்டும் வந்து வந்துடுது. பேமெண்ட் வந்தோடனே சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பேமெண்ட்டை நீங்கள் தான் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும், உங்கள் கையால் கொடுக்குறது தான் நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே சூர்யாவும் அதை வாங்கி வந்து கண்டிப்பாக உங்கள் அப்பா கையில் எல்லாரும் முன்னாடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையில் வச்சு அவங்க அப்பா கையில் ஒப்படைக்கிறாரு. அவங்க வீட்டு பத்திரத்தையும் மீட்டி ஒப்படைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சூர்யா கிட்ட வந்து நான் வந்து எனக்காக எவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட வந்து மகா வந்து தன்னோட காதலை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலைக்கு இது எல்லாத்தையும் பார்த்த ராஜலக்ஷ்மி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சூர்யா இப்படி மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. சூர்யாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க ராஜலக்ஷ்மி. அதையும் சூர்யா என்ன பண்ணுறாரு, அவாய்ட் பண்ணி மகா கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வேர் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக கடுப்பாகுது ராஜலக்ஷ்மிக்கு. அனாமிக்கு என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அழகாக மீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பிரபாவையும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு விஜய். பிரபா கண்ணை திரும்பி வந்து அனாமிகா வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ஹக் பண்ணுறாங்க. இது 2 பேரும் செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரபாவால் தாங்கிக்கவே முடியல. அவங்க தாங்கிக்காமல் வந்து மனசு வந்து வலிக்க அழறாங்க. ஆனால் யாருக்கும் சொல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வந்துட்டு வீட்டில் வந்து பயங்கரமாக அழறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்து அதை பார்த்து அழறாங்க. இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து, விஜய் இருக்கிற ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம கோட்டீஸ்வரி வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம பிரபாவை. பிரபாவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டேடி, அக்காங்க 2 பேரும் அந்த வீட்டில் தான் வாழ்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, நீ அந்த பையனை மறந்துடுறாங்க. பிரபா அதிர்ச்சி